அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சொல்லுங்க ஃபௌசான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். போன வாரம் படித்த சூராவின் பேர் என்னம்மா? சூரத்துல் மாஊன். முபீன், மாஊனுக்கு என்ன அர்த்தம்? இஹ்லாஸ், மாஊனுக்கு என்ன அர்த்தமா? ஹஃபீஸ், மாஊனுக்கு என்ன அர்த்தம்? இத்ராஸ் சொல்லுங்கம்மா. ஷயான், மாவுனுக்கு என்ன அர்த்தமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முஹம்மத், ஆதில், மாவுனுக்கு என்ன அர்த்தமா? முஹ்சின், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்க தான், யாருக்கு தெரியும்? சரி சொல்லுங்க. சிறிய பொருள், அற்ப பொருள், சின்ன சின்ன பொருள்களுக்கு பெயர் தான் மாஊன். சொல்லுங்க. மாஊன், அற்ப பொருள். எத்தனாவது அத்தியாயம்? 107வது அத்தியாயம். சரி, அந்த அத்தியாயத்தினுடைய 2 வசனங்களை போன வாரம் பார்த்தோம். அரஐத என்ன மீனிங்? நீர் பார்த்தீரா? அல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை கூலி கொடுப்பதை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா? நோட்டை கிளிக்கக்கூடாது. ஃபதாலி கல்லதி, அவன் எதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு என்ன அர்த்தம்? விரட்டுகிறான். சொல்லுங்க. அல் யதீம், யதீமுக்கு என்ன அர்த்தம்? யதீமுக்கு என்ன அர்த்தமா? அனாதை. சொல்லுங்க. அனாதையை விரட்டுகிறான். அல் யதீமுக்கு என்ன அர்த்தம்? அனாதை. சரி, அர்த்தங்களை வீட்டில் போய் படிங்க, அப்போதான் மனசில் நிற்கும். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு 2 வசனம் பார்க்க போகிறோம். பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சூராவினுடைய இடையில ஓதும்போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை. சரி. ولا يحض على طعام المسكين. ولا يحض على طعام المسكين. ولا يحض. ஹப்ப அப்படின்னா தூண்டினான்னு அர்த்தம். யஹுப்பு தூண்டுவான். அதில் லா வந்தனால லா யஹுப்பு தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை என்று அர்த்தமா. லா யஹுப்புக்கு என்ன அர்த்தம்? தூண்ட மாட்டான். அடுத்த வாரம் கேட்ப மறக்கக்கூடாது. ஏமா புரியுதுங்களா? இஹ்லாஸ், இத்ராஸ், ஹஃபீஸ், ஃபௌசான். வாவுக்கு என்ன மீனிங்? மேலும் என்ற அர்த்தமா. வாவுக்கு என்ன மீனிங்மா? மேலும். மேலும் லா யஹுப்பு தூண்ட மாட்டான். சொல்லுங்க. அலா தஆமில் மிஸ்கீன். அலா தஆம், தஆம்னா உணவு. உணவு கொடுக்க தூண்ட மாட்டான். அல் மிஸ்கீன். சொல்லுங்க. மிஸ்கீன் தான் ஏழை. மிஸ்கின் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்ட மாட்டான். யார்? மறுமை பொய்ப்பிக்க கூடியவன். மறுமை பொய்ப்பிக்க கூடியவன் முஹ்சின். ஏழைக்கு உணவளிக்க விரத தூண்ட மாட்டான். இவனும் ஏழைக்கு உணவளிக்க மாட்டான். அதே போல அனாதையும் விரட்டக்கூடியவனாக, அனாதைகளிடத்தில் கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். யார்? சஃப்வான்.
மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன். அப்போ உண்மையான மூமின் அவர் எப்படி இருப்பார்? சஃப்வான், ஃபௌசான் சொல்லுங்கம்மா, உண்மையான மூமின் எப்படி இருப்பார்? மறுமையை உண்மைப்படுத்தக்கூடிய மூமின் எப்படி இருப்பார் சொல்லுங்க. அவர் அனாதைக்கு உதவி செய்வார், ஏழைக்கு உணவளிப்பார். ஏழைக்கு உணவளிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். உணவளிக்கும் பழக்கத்தை அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் சொல்லி காட்டுறான். சரிங்களாமா? சரி, அடுத்து பாருங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைலுன் சொல்லுங்க. கேடுதான். லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு. தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல் முஸல்லீன் சொல்லுங்க. அல் முஸல்லீன் என்ன அர்த்தம்? தொழுகையாளிகள் சொல்லுங்க. முஸல்லி அப்படின்னா தொழுகையாளி சிங்குலர், அதனுடைய ப்ளூரல் தான் முஸல்லூன், முஸல்லீன். முஸல்லீன் என்ன அர்த்தம்? தொழுகையாளிகள் சொல்லுங்க. தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எப்படியான தொழுகையாளிகள் சொன்னா, தொழுகையில கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள், அலட்சியமாக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே தொழுகையில நாம் எப்படி இருக்கணும்? ஹஃபீஸ், கவனமாக இருக்கணும். அல்லாஹுக்கு பயந்து நிற்கணும். தொழுகையில் என்ன செய்யக்கூடாது? ஒரு காலை நிற்கிறது, இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறது, கவனம் இல்லாமல் இருக்கிறதுலாம் கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழுகைக்கு போகும்போது ஹுது ஜீனத்தக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கட்டளையிடுகிறான். உங்களுடைய அழகை, அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு, நல்லா சோவு போட்டு, முடிந்தால் தொப்பி போட்டு அழகான முறையில் போகிறது நல்ல காரியம். தொழுகைக்கு போகும்போது அழகான முறையில் போகணும். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இங்கே கவனிங்க, தஜ்வீதுடைய சட்டத்தை நினைவுபடுத்துவோம். வலா யஹுது, பாது சொல்லும் போது நல்ல முறையில் சொல்லணும். சொல்லுங்க. வலா யஹுது அலா طعامil miskin. طعامil miskin. கடைசியாக நிறுத்தும் போது என்ன மத்து வருகிறது? மத்ஆரின். பாரக்கல்லாஹு ஃபீக் சஃப்வான், கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த வசனத்துல பாருங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைலுல், இங்க என்ன சட்டம் வருது? இத்காம் தாம் பிலா குன்னஹ் சொல்லுங்க. கவனிங்க, தன்வீனுக்கு அடுத்ததாக இங்க தன்வீன் தம்மாஹ் வருது. தன்வீனுக்கு அடுத்ததாக லாம் அல்லது ரா வறுமையானால் தன்வீனை அடுத்து வரக்கூடிய லாம் அல்லது ராவுடன் இணைத்து உன்னா இல்லாமல் ஓத வேண்டும். இந்த சட்டத்துக்கு பெயர் என்ன? ஹஃபீஸ் சொல்லுங்க எல்லோரும். இத்காம் தாம் பிலா குன்னஹ். இத்காம் தாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் 2 சொல்லுங்க. சொல்லுங்க எல்லோரும். லாம் ரா. இத்காமுடைய மொத்த எழுத்துக்கள் 6. யர்மலூன. யா ரா மீம் லாம் வாவ் நூன். இந்த 6 எழுத்துக்களும் இத்காமுடைய எழுத்துக்கள் ஆகும். சரிங்களாமா? சரி. நூன் சாக்கின் சுக்குன் பெற்ற நூன் நேரம் உட்காருங்க. தன்வீனுக்கு அடுத்ததாக இந்த 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமையானால் சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனை அடுத்துள்ள இத்காமுடைய எழுத்துடன் இணைத்து ஓத வேண்டும். இந்த சட்டத்திற்கு பெயர் தான் இத்காம். சொல்லுங்க. இணைத்து ஓதுதல். சொல்லுங்க. இணைத்து ஓதுதல். சொல்லுங்க.
فويل للمصلين المصلين அதுல வரக்கூடிய மத்து என்ன மத்துமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மத் ஆரித் சொல்லுங்க, சொல்லுங்க. அப்துல்லா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சொல்லுங்கம்மா. மத் ஆரித் திரும்ப சொல்லுங்க. ولا يحض على طعام المسكين அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. فويل للمصلين தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அடுத்த வசனத்தில் அந்த தொழுகையாளிகள் தொழுகையில் கவனமற்றவர்களாக இருப்பார்கள். கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு தான் கேடு. ஆனா கவனமுள்ள தொழுகையாளிகளுக்கு நன்மை உண்டு, நிறைய நன்மை உண்டு. எனவே கவனமுள்ள தொழுகையாளிகளாக இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து உள்ள வசனங்களை அடுத்த வாரத்துல பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வீட்ல போய் இந்த பாடத்தை படிச்சு பார்ப்பீங்களா? தனித்தனி அர்த்தங்களை மனப்பாடம் பண்ணிட்டு வருவீங்களா? சரிங்களா? மாஉனுக்கு என்ன அர்த்தம் சஃப்வான்? சிறிய சிறிய பொருட்கள். இந்த சூரா சின்ன சின்ன பொருளைலாம் பிறருக்கு கொடுத்து உதவி செய்யணும் என்ற நல்ல பண்புகளை தூண்டுது. அனாதைக்கு ஆதரவளிக்கணும், ஏழைகளுக்கு உணவளிக்கணும் என்ற நல்ல பண்பை தூண்டுது. இதெல்லாம் செய்வீங்களா? இத்ராஸ் இஹ்லாஸ் உங்க ஹோட்டல்ல ஏழைகள் வந்தா உணவு கொடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பெரிய ஹோட்டல் அல்லாஹ் ஆக்கி தருமா உங்களுக்கு. ஆமீன் சொல்லுங்க.